உரையாடலில் ஈடுபடுவதற்கான தருணம் இது என்று கமல்ஹாசன் எம்பி தெரிவித்திருக்கிறார். திரைப்படங்களுக்கான தணிக்கை விவகாரத்தில் கமல்ஹாசன் எம்பி கருத்து தெரிவித்திருக்கிறார். அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். ஆக்கப்பூர்வ உரையாடலில் ஈடுபடுவதற்கான தருணம் இது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். முழு திரைப்படத்துறையும் ஒன்றிணைந்து நமது அரசாங்க நிறுவனங்களுடன் அர்த்தமுள்ள ஆக்கப்பூர்வமான உரையாடலில் ஈடுபடுவதற்கான தருணம் இது என்று கமல்ஹாசன் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். சினிமா என்பது ஒரு தனிநபரின் உழைப்பு மட்டுமல்ல, எழுத்தாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், கலைஞர்கள், உரிமையாளர்கள் மற்றும் நியாயமான மற்றும் சரியான நேரத்திலான செயல்முறையை நம்பி வாழும் சிறு வணிகங்கள் அடங்கிய ஒரு சூழல் அமைப்பின் கூட்டு முயற்சி என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். திரைப்படங்களுக்கான தணிக்கை விவகாரத்தில் கமல்ஹாசன் எம்பி கருத்து தெரிவித்திருக்கிறார். அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். முழு திரைப்படத்துறையும் இணைந்து அரசு நிறுவனங்களுடன் அர்த்தமுள்ள உரையாடலில் ஈடுபடுவதற்கான தருணம் இது என்று தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் வினேஷ். கமல்ஹாசன் சொல்லியிருக்கக்கூடிய அறிக்கையில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? கார்த்திகா, கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக விஜயனுடைய ஜனநாயகன் திரைப்படம், அதே போல சிவகார்த்திகனுடைய பராசக்தி திரைப்படம் என 2 திரைப்படத்திற்கும் தணிக்கை சான்று பெறுவதில் பெரும் சர்ச்சை ஏற்பட்ட நிலையில் ஒரு வழியாக பராசக்தி திரைப்படம் இன்று வெளியாகிருக்கிறது. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு இன்னும் சான்றிதழ் கிடைக்கப்படவில்லை. இன்றைய நிலையில் பல்வேறு தலைவர்களும் பல்வேறு நடிகர்களும் இந்த விவகாரம் தொடர்பாக கருத்து தெரிவித்து வரக்கூடிய நிலையில் முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய கமலஹாசனும் தற்பொழுது இந்த விவகாரம் தொடர்பாக பேசியிருக்கிறார். அவர் வெளியிடக்கூடிய அறிக்கையில முழு திரைப்படத்துறையும் ஒன்றிணைந்து நமது அரசாங்க நிறுவனங்களுடன் அர்த்தமுள்ள ஆக்கப்பூர்வமான உரையாடலில் ஈடுபடுவதற்கான தருணம் இதுதான் என்று இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். சினிமா என்பது ஒரு தனிநபரினுடைய உழைப்பு மட்டுமல்ல, எழுத்தாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், கலைஞர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள் மற்றும் நியாயமான மற்றும் சரியான நேரத்திலான செயல்முறையை நம்பி வாழும் சிறு வணிகர்களுடைய ஒரு அமைப்பின் கூட்டு முயற்சியாகும் என்று இந்த அறிக்கையிலே கூறியிருக்கிறார். ஒரு படம் தெளிவில்லாத போது அதனுடைய படைப்பாற்றல் கட்டுப்படுத்தப்படுகிறது, பொருளாதார நடவடிக்கைகள் பாதிக்கப்படுகின்றன, பொதுமக்களுடைய நம்பிக்கையும் பலவீனமடைகிறது. தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் உள்ள சினிமா ரசிகர்கள் கலைகளின் மீது ஆர்வத்தையும் பகுத்தறிவு திறனையும் முதிர்ச்சியையும் அதிகமாக கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வெளிப்படைத்தன்மைக்கும் மரியாதைக்கும் தகுதியானவர்கள் என்று கமலஹாசன் இந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். இப்போது தேவைப்படுவது சான்றிதழுக்கான, அதாவது சென்சார் தணிக்கை சான்றிதழுக்கான வரையறுக்கப்பட்ட காலக்கெடு, வெளிப்படையான மதிப்பீடு மற்றும் பரிந்துரைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு திருத்தத்திற்கும் எழுத்துப்பூர்வமான காரணத்துடன் கூடிய விளக்கத்துடன் சான்றிதழ் வழங்கும் செயல்முறைகளை ஒரு கொள்கை அடிப்படையில் மறுபரிசீலனை செய்வதாக இந்த அறிக்கையிலே அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். முழு திரைப்படத்துறையும் ஒன்றிணைந்து நமது அரசாங்க நிறுவனங்களுடன் அர்த்தமுள்ள ஆக்கப்பூர்வமான உரையாடலில் ஈடுவதற்கான தருணம் இதுதான். எனவே அனைத்து நிறுவனங்களும் சேர்ந்து நடிகர்களும் இதற்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று இந்த அறிக்கையிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார். இத்தகைய சீர்திருத்தம் படைப்பு சுதந்திரத்தை பாதுகாக்கும் வகையிலும் அரசியலமைப்பு விளிம்பியங்களை காக்கக்கூடிய வகையிலும் அதன் கலைஞர்கள் மற்றும் மக்கள் மீதான நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதன் மூலம் இந்தியாவின் ஜனநாயக நிறுவனங்களை வலுப்படுத்தும் என்று இந்த அறிக்கையிலே கமலஹாசன் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கடந்த 2 தினங்களாக இந்த ஜனநாயகன் மற்றும் பராசக்தி திரைப்படத்திற்கு பல்வேறு நடிகர்களும் கருத்து தெரிவித்து வரக்கூடிய நிலையில இந்தியாவின் முக்கிய நடிகராக இருக்கக்கூடிய கமலஹாசனும் இந்த விவகாரம் தொடர்பாக அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ஜனநாயகம் திரைப்படம் வெளியாவதில் தணிக்கை சிக்கல்கள் எழுந்த நிலையில் இதுகுறித்து பலரும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். இந்த வகையில் கமல்ஹாசன் எம்பி தனது கருத்தினை தெரிவித்திருக்கிறார். தணிக்கைக்கு சில சீர்திருத்தங்கள் தேவைப்படுவதாகவும் இத்தகைய சீர்திருத்தம் படைப்பு சுதந்திரத்தை பாதுகாக்கும் என்றும் அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். சினிமா என்பது ஒரு சூழல் அமைப்பின் கூட்டு முயற்சி என்றும் ஆக்கப்பூர்வமான உரையாடலில் ஈடுபடுவதற்கான தருணம் இது என்றும் தனது அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அண்மைச் செய்தியை பார்க்கிறோம்.